70 வயசுல திருமணம் பண்ண பெரியார் புரட்சியாளர் ஆயிடுறாரு. அப்பா இன்னும் எத்தனை காலகட்டத்துக்கு இதே சொல்லிட்டு சுத்த போறீங்க? 1898 பெரியார் நாகம்மையார கல்யாணம் பண்ணாரு. 1933 நாகம்மையார் இறந்தாங்க. 2 பேருக்கும் குழந்தையே கிடையாது. அன்னைக்கு காலகட்டத்துல பொம்பளைக்கு குழந்தை இல்லைன்னா அதே சாக்கா சொல்லி 2வது கல்யாணம் பண்ணவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனா குழந்தையே இல்லாம பெரியார் நாகம்மையார் கூட 35 வருஷம் வாழ்ந்தாரு. கள்ளுக்கடை மறியல், சுயமரியாதை இயக்கம், பர்மா பயணம், ஜப்பான் பயணம், ரஷ்யா பயணம்னு எல்லாத்துலயுமே பொண்டாட்டிய கூடவே கூட்டிட்டே சுத்துவாரு. பொண்டாட்டி இறந்து கிட்டத்தட்ட 16 வருஷம் கழிச்சுதான் மணியம்மைய கல்யாணமே பண்ணாரு. 70 வயசுல ஒரு கிழமை கல்யாணம் பண்ணி டூயட்டா பாட முடியும்? இல்ல மத்தவங்க சொன்ன மாதிரி வாரிசுக்காக பிள்ளை பத்துக்கு தான் முடியுமா? தன்னோட சொத்துல மனைவிக்கு தான் முழு பங்குன்னு இருந்ததுனால கட்சி பண்ணி மாநாடு மக்களுக்காக செலவு பண்ணது போக தன்னோட கடைசி காலத்துல பாத்துக்கிட்ட தன்னோட நண்பனோட மகளையே பேரளவுல கல்யாணம் பண்ணி அந்த சொத்தை அவங்களுக்கே போக செஞ்சாரு. அப்புறம் முக்கிய குறிப்பு, அதுவும் அவங்களோட ஒப்புதலோட. இந்த பிக்சரை பார்த்தா பெரியார் மணியம்மைய கட்டாயமா கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி தெரியுதா?